வணக்கம் செல்சியா. வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா எல்லாரும் பலவிதமான பதில்களை சொல்கிறாங்க. அந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் பெருமையானதும் உன்னதமானதுமான பரிசு என்னென்று. நான் நினைக்கிறேன் அதே கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லி. உங்களோட வாழ்க்கையில் பெருமதியானதும் அல்லது உன்னதமானதும் நினைக்கிற பரிசு என்னவா இருக்குது? நீங்கள் என்னட்ட கேட்டிங்கன்னா நான் என் குடும்பத்தை சொல்லுவேன். என் ஒரு பிள்ளைய சின்ன வயசுலேருந்து வளர்த்து படிப்பிச்சு ஆளாக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் என் பெற்றோர் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசை நான் பார்க்குறேன். ஆமாம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இலங்கையில் எடுத்துக்கொண்டாக்கா ஒரு நாளைக்கு 400க்கும் மேற்பட்ட விவாகரத்துகள் நடக்குது. குடும்பம் சீர்குலைஞ்சிருக்குது. ஆனாலும் உங்கள் குடும்பம் முக்கியம்னு சொன்னது அது மிகவும் முக்கியமான, கேட்கறது சுவையான ஒரு செய்தியாய் காணப்படுகிறது. ஆனாலும் அதை விட மேலான ஒரு உன்னத பரிசு ஒன்று இருக்கிறது. குடும்பத்தையும் விட மேலான ஒரு பரிசா பார்க்க. ஆமாம், நிச்சயமாக. இந்த பூமியிலே வாழும் மக்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள். இந்த பாவ மக்களை மீட்கும்படியாக பரலோக தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை உன்னத பரிசாக இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இருளிலே வாழும் மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக, இருளிலிருந்து அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அதுதான் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதான உன்னதமான பெருமதியான பரிசாய் காணப்படுகிறது. மிக அருமையா சொன்னீங்க. மக்கள் தேவசபை வழங்கும் உன்னத பரிசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். சுகமாந்தது மண்ணுலகே சுடதாந்தது கண்டது மண்ணுலகே சுகமாந்தது
அருமையான ஒரு பாடலை கேட்டோம். இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு அழகிய பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். மாதங்களோ 12, அதில் மார்கழியோ இறுதி. மார்கழி மாதத்தின் இனிமையை பற்றி பாடும் ஒரு பாடலை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். சிலுசிலுவென பணி தொடிங்கள் பாடல்களும் ராகத்துடன் பாடிடுவோம். வானத்திலே நட்சத்திரம் சாஸ்திரிகளும் பின்தொடர்ந்து வெத்தலையின் பாலகனை மூவருமே பணிந்தனரே. வேதம் சொல்லுகிறது,
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று. ஆம், மெய்யாவகை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார். ஆகவே அவர் எமக்காக பிறந்தார், எமக்காக மரித்தார், எமக்காகவே உயிர்த்திருக்கிறார். எங்களுக்காக மட்டுமில்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவும் தான். செல்சியா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி ஏதாவது உங்களுக்கு கூற முடியுமா? பெத்லஹேம் ஊர்ல ஒரு மாட்டுத் தொழுவத்துல கன்னி மரியாளின் செல்ல மகனாக இயேசு பிறந்தார். சரிதானே? ஆம், அருமையாக சொன்னீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மிகவும் அழகாக பாடும் இந்த பாடலை நாங்கள் கேட்போம். வாருங்கள். Pari
சாஸ்திரிகள் பாடினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. யூதர்கள் பாடினாரே, தேவர்கள் வாழ்த்தினாரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு
செல்சியா, இந்த நிகழ்ச்சி மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்குது. அருமையான பாடல்கள் கேட்டோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில நாம் என்னத்தை தரப்போகிறோம்? அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவ செய்தியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக மக்கள் தேவ சபையின் பிரதான போதகர் டிஷான் விக்ரமரட்ன அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார். நாங்களும் எங்கள் இருதயங்களை திறந்து ஆயத்தமாகி அச்செய்திக்கு செவிசாய்ப்போம். ඔබට මේ කාලේ විතරක් නෙමෙයි ඕනෙම කාලයක ලබා ගන්න පුළුවන් උතුම්ම තෑග්ග ගැන මම අද කතා කරන්නේ. இந்த நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உன்னத பரிசை குறித்து නත්තල් பேசுகிறேன். කාලේ බොහෝ තෑගි එනවා අපිට. நத்தார் நாட்களிலே अनेक பரிசுகள் ඒක வருகிறது. නිකන් පුරුද්දක් වෙලා නත්තලට තෑගි දෙන්න ඕනේ. அது ஒரு பழக்கமாக நத்தாரிலே பரிசு නමුත් கிடைக்கிறது. මේ තෑගි වල කතෘ නැත්නම් මේ තෑගි වල මුල ගැන අපි බැලුවොත් අපිට පේනවා දෙවියන් වහන්සේ තමයි මේක පටන් ගත්තේ. இந்த பரிசுகளின் ஆரம்ப கர்த்தா யார் என்றால் கடவுளே அதை ஆரம்பித்தார். අපි නත්තල සමරනකොට සමරන්නේ දෙවිදුන් ඔබයි මා දිහා බලලා අපි ඉන්න තත්ත්වය ගැන දැනගෙන අපිට උතුම්ම තෑග්ගක් දුන්නා. தேவன் நாங்கள் இருக்கிற நிலையை கண்டே உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுத்த அந்த உன்னத பரிசை நத்தாரிலே நினைவு கூறுகிறோம். මුළු ලෝකෙම වැඩිම කටපාඩම් කරපු පදයක් තියෙනවා බයිබලේ. முழு உலகமும் அதிகமாக மனனம் செய்த ஒரு வேத வார்த்தை இருக்கிறது. යොහන් සුභාරංචියේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදේ. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ඇයි මේක එච්චර වැදගත් වෙන්නේ? ஏன் இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? අපි හොඳට අහගමු මේක. கவனமாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். කොහොමද මේක ඔබගේ උතුම්ම තෑග්ග වෙන්නේ? எப்படி இது உங்கள் உன்னத பரிசாக மாறலாம்? මම ඔබට හේතු කීපයක් ඉක්මනින් කියන්නම්. அதற்கு அர்த்தத்தை நான் சீக்கிரமாக சொல்லுகின்றேன். මේක ඔබේ උතුම්ම තෑග්ග වන්නේ පළවෙනි දේ උතුම්ම ප්‍රේමය මේ දේක තියෙන නිසා. இது உன்னத பரிசாக இருப்பதற்கு காரணம் முதலாவதாக உன்னத அன்பு அங்கு காணப்படுகிறபடியால். මොනවාද මෙතන කිව්වේ? මන්ද දෙවියන් වහන්සේ ලෝකයාට කෙතරම් ප්‍රේම කළ සේක්ද. இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். දෙවියන් වහන්සේ ඔබට කොච්චර ප්‍රේම කරාද? உங்களை எவ்வளவாய் நேசித்தார். මේ ඔක්කොම පටන් ගන්නෙ ප්‍රේමේ. இவையெல்லாம் அன்போடு ஆரம்பிக்கிறது. ප්‍රේම කරපු නිසා එකම පුත්‍රයාණන්ව දුන්නා. அன்பு கூர்ந்து அவர் ஒரே பேரான குமாரனை அருளினார். පළවෙනි නත්තල් තෑග්ග දෙන තරම් දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේමය පෙන්වුවා. முதலாவது நத்தார் பரிசை கொடுக்கும் அளவு கடவுள் நம்மை அன்பு கூர்ந்தார். මෙතන අලුත් ගිවිසුම බයිබලේ ලියලා තියෙන්නේ ග්‍රීක භාෂාවෙන්. புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியில் ග්‍රීක எழுதப்பட்டிருக்கிறது. භාෂාවෙන් මෙතන දාලා තියෙන එක වචනයක්. கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. සිංහලෙන් ඒකට කියනවා දෙවියන් වහන්සේ ලෝකයාට කෙතරම් ප්‍රේම කළසේක. தமிழிலே சொல்லப்படுகிறது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். දැන් කොල්ලෙක් කෙල්ලෙක් එක්ක යාළු වෙලා ඉන්නකොට කොල්ලා කියනවා අනේ මේ මම ඔයාට ආදරේ. அங்கே இருவர் காதலிக்கின்ற காலத்தில் சொல்லுவார்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அந்த காதலன் கூறுவார். හැබැයි මට කියන්න පුළුවන් මේ මහේෂ් මම ඔයාට ආදරේ. கூற முடியுமா மகேஷ் நான் உன்னை அன்பு கூறுகிறேன் என்று? හැබැයි කොහොමද මෙහෙම කිව්වොත් අනේ මම ඔයාට කොයි තරම් ආදරේද? காதலன் காதலியை பார்த்து நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கின்றேன். ලොකු වෙනසක් තියෙනවා. அதுல ஒரு பெரிய வித்தியாசம் බයිබලේ இருக்கிறது. කියනවා දෙවියන් වහන්සේ ඔබට ඔබ ඉන්න විදියට ඔබේ දුර්වලකම් එක්ක ඔබේ අසමත්කම් එක්ක ඔබට පුදුම විදියට ආදරේ. வேதம் சொல்லுகிறது உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய பலவீனங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிற நிலையிலே கடவுள் உங்களை அன்பு கூறுகிறார் என்று. ඒකයි ඔබට උතුම්ම තෑග්ග දුන්නේ. ஆகவே தான் அவர் உன்னத பரிசை உங்களுக்கு මෙතන கொடுத்தார். එක්කෙනෙක් නැහැ සර්ව සම්පූර්ණ පාප කරලා නැති. இங்கே சர்வ சம்பூர்ணமான எந்த பாவம் செய்யாத ஒருவரும் இல்லை. අපි ඔක්කොමලා වැටිලා තියෙනවා. நாம் எல்லோரும் வீழ்ச்சி அடைந்தவர்கள் தான். ඒ දෙවියන් වහන්සේ අපිට ප්‍රේම කරා. ஆனால் கடவுள் நம்மை அன்பு கூறுகின்றார். ඉස්සර කාලේ පාපයට සමාව ලබා ගන්න ලේ වැගිරීමක් තියෙන්න ඕනේ. ලේ වැගිරීම නැතුව පාප සමාවක් නැත. ஆதி நாட்களிலே பாவ மன்னிப்புக்காக ஒரு ரத்தம் சிந்துதல் இருந்தது. ඉතින් සත්තු පූජා කරා. ஆகவே அவர்கள் மிருகங்களை பலியிட்டார்கள். ඒ දෙවියන් වහන්සේ දැනන් හිටිය අද ලෝකේ පාපේ තියෙන විදියට දෙවියන් වහන්සේ උත්තම තෑග්ග දෙවියන් වහන්සේගේම පුත්‍රයාව ඔබයි මා වෙනුවෙන් ප්‍රේමය පෙන්වන්න දෙව්වා. ஆனால் இன்று உலகத்திலே பாவம் நிறைந்திருக்கிற அளவை அறிந்தவராக
எங்களுக்காக அவர் உன்னத பரிசாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். දන්නවද අපේ මනුස්්‍ය ප්‍රේමය ගෙවෙනවා. மனித அன்பு கரைந்து போகிறது. අපේ ප්‍රේමය ගෙවෙන නිසා තමයි දික්කසාද තියෙන්නේ. அந்த அன்பு கரைகிறபடியினால் தான் விவாகரத்து வருகின்றது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය හැම ගෙවිලා යන්නේ. ஆனால் கடவுளுடைய அன்பு ஒருபோதும் கரையாது. මේක අහන්න හොඳට රෝම 8:39 රෝම 8:39 ரோமர் 8:39 வசனத்துக்கு செவி கொடுப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். මොන තත්ත්වයේ හිටියත් දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. நீங்கள் ஒன்றை அறிந்தவராக இங்கிருந்து செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களை மறக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ අද ඔබට පුද්ගලිකව කතා කරනවා. ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு பேசுகிறார். මම එක දෙයක් කියන්නම් ඔබට හැමදාම කියන දෙයක්. ඔබට කවදාක්වත් දෙවියන් වහන්සේ ඔබට ප්‍රේම කරන එක නතර කරන්න බෑ. எப்பொழுதும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருபோதும் கடவுள் உங்களை நேசிக்கிறதை உங்களால் நிறுத்த முடியாது. ඔබ try එකක් දාලා බලන්න. හැබැයි ඔබ අසමත් වෙන්න යනවා. நீங்கள் முயற்சித்தாலும் தோல்வி அடைவீர்கள். පුදුම ප්‍රේමයක්, උතුම්ම ප්‍රේමයක්. அது உன்னத அன்பு. දන්නවද ප්‍රශ්න තියෙන්න යනවා ඔබයි මමයි නැති වුණාන් පස්සේ. நாங்கள் இல்லாத நாட்களிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் போகிறது. නමුත් අපිව මේ ලෝකයේ දෙවියන් වහන්සේ ගෙනල්ලා තියෙනවා කාලයකට. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே கடவுள் இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறார். බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். දෙවෙනි දේ இரண்டாவதாக මේ උතුම්ම තෑග්ග එන්නේ උතුම්ම පූජාව. இந்த உன்னத பரிசு இரண்டாவதாக උතුම්ම පූජාව තුළින්. உன்னத பலியினூடாக අපි வருகிறது. ඉන්නේ කඩා කප්පල් වූ ලෝකයක. நாங்கள் நொறுக்கப்பட்ட ஒரு உலகத்தில் වියවුල් வாழ்கிறோம். ලෝකයක. ஒரு பயம் நிறைந்த உலகத்தில் පාපය නිසා නපුර ක්‍රියාවන් අද වැඩි වෙලා තියෙනවා. பாவத்தினாலே தீமை அதிகரித்திருக்கின்ற காலத்தில் මේ නත්තල් දවසේ අපිට ලැබුණ මේ උතුම්ම තෑග්ග. இந்த நத்தாள் நாட்களில் எங்களுக்கு கிடைத்த உன்னத பரிசு, එතන උතුම්ම පූජාවක් ඇති වුණා. அங்கே உன்னத பலி මං இருக்கிறது. ඉස්සලා කිව්වා කවුරු හරි පාපෙට මිලය ගෙවන්න ඕනේ. யாராவது பாவத்துக்கான கிரயத்தை செலுத்த வேண்டும். ලේ වැගිරීමක් නැතුව පාප වලට කමාවක් නැත. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. දෙවියන් වහන්සේ පූජාවක් කරා ඔබයි මා වෙනුවෙන්. உங்களுக்காக இறைவன் பலியானார். ඒකයි මං කියන්නේ පරාජිතව මේ ගමන වෙන ඉස්සරහට යන්න එපා. நாம் தோல்வியோடு இந்த பயணத்திலே முன்னோக்கி செல்ல தேவையில்லை. දෙවියන් වහන්සේ ඔබට ජයග්‍රහයක මාර්ගයක් දීලා තියෙනවා. ஆண்டவர் வெற்றியின் வழியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ආගමු ඉතුරු කොටස මම එක පදයකින් අද කතා කරන්නේ. යොහන් 3:16 මන්ද දෙවියන් වහන්සේ ලෝකයට කෙතරම් ප්‍රේම කළසේක්ද? அவர் எவ்வளவா இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். සොකී එකම පුතාව දුන්නා අපිට. ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். එකම පුත්‍රයාව. ஒரே பேரான குமாரன். දන්නවද දෙවියන් වහන්සේට ඕනනම් මේ නත්තල් දවසේ දේවදූතයෙක් එවන්න තිබ්බා. அவர் ஒரு தேவ தூதனை அனுப்பி இருக்கலாம். නැත්නම් අනාගත වක්රු කෙනෙක් එවන්න ஒரு තිබ්බා. தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கலாம். නේද? නැත්නම් හොඳ ගුරුවරයෙක් එවන්න තිබ්බා. நல்ல ஒரு ஆசிரியரை அனுப்பி இருக்கலாம். නෑ. இல்லை. කවුද එව්වේ? யாரை அனுப்பினார்? එකම පුත්‍රයා. ஒரே பேரான குமாரன். ඇයි? ஏன்? මන්ද දෙවියන් වහන්සේට අවශ්‍ය වුණා වටිනාම දේ තුලින් ඔබටයි මටයි ප්‍රේමය පෙන්නලා අපිව ගලව ගන්න. ஏனென்றால் பெருமதியான காரியத்தினூடாக அவர் எங்களுக்கு அவருடைய அன்பை காண்பித்து எங்களை மீட்கும்படி නියෝජිතයෙක් එව්වේ නැහැ. ஒரு பிரதிநிதியை அனுப்பவில்லை. උන්වහන්සේම ආවා. அவரே வந்தார். අපේ පාපයට මිලය ගෙවිය යුතුමයි. எங்களுடைய பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்படவே வேண்டும். දන්නවද වෙන ක්‍රමයක් තිබ්බේ නැහැ. வேறு ஒரு முறை இருக்கவில்லை. දෙවියන් වහන්සේ මොනවද කරේ? ஆண்டவர் என்ன செய்தார்? ඒ ප්‍රශ්නේ විසඳුවා. அந்த பிரச்சனையை அவர் අද தீர்த்தார். මම ඔබට කියනවා ඔබේ පසුබිම අතීතයේ වෙච්ච දේ ගැන බය වෙලා ජීවිතේ මේ නැති කරගන්න එපා. உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்தவைகளை எண்ணி பயந்து வாழ்க்கை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඔබේ මිලය ගෙව්වා. கடவுள் உங்கள் கிரயத்தை செலுத்தினார். නත්තල් දවසේ අපි උපත තමයි සමරන්නේ. උපතෙන් පස්සේ කරපු දේ තමයි වැදගත්. நத்தாரிலே அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் அதற்கு பின்பு நடந்ததுதான் முக்கியம். කල්වාරි කුරුසට ගිහිල්ලා ලේසලුවා. අද ඔබයි මාවයි නිදහස් කරන්න. உங்களையும் என்னையும் மீட்கும்படி அவர் கல்வாரி சிலுவைக்கு சென்று ரத்தம் சிந்தினார். මේක හොඳට අහගන්න. දෙවනි කොරින්ති 5:21 දෙවනි කොරින්ති 5:21 இதற்கு கவனமாக செவி கொடுங்கள். 2 கொரிந்தியர் 5:21 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். දෙවියන් වහන්සේගේ එකම පුත්‍රයා මේ පුත්තු 10ක් ඉඳලා එක පුතෙක් කිව්වේ නෑ මේ ගිහිල්ලා ලෝකේ බේරගන්න කියලා. එකම පුතාව ඔබයි මා වෙනුවෙන් යවුවා. அவர் 10 குமாரரில் ஒரு குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். සමහර අය මෙතන ඉන්නවා ඔබේ ජීවිතේ
වටිනාකම ඔබට තෙරුම් ගන්න බෑ. உங்கள் வாழ்க்கையின் பெருமதியை நீங்கள் அறியாமல் சிலர் இருக்கிறீர்கள். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ උපරිම කෙනෙක් හැටියට සලකනවා. அவர் உங்களை மிக உயர்ந்த நிலையில் கவனிக்கின்றார். තුන්වෙනි දේ மூன்றாவதாக උතුම්ම පොරොන්දුව දුන්නා අපිට මේ උතුම්ම තෑග්ගේ. இந்த உன்னத பரிசுக்கான உன்னத வாக்குத்தத்தத்தை நமக்கு அளித்தார். අද ලංකාවේ දුක් සහිත දේ තමයි කාගේවත් පොරොන්දු මිනිස්සු සතයකට ගණන් ගන්න. இலங்கையிலே இருக்கின்ற துக்ககரமான விடயம் என்ன என்றால் யாருடைய பொருத்த வாக்குத்தத்தத்தையும் இன்று மக்கள் கவனிப்பது. අද මේ කොහේ හරි ගියොත් කොටුවට ගිහිල්ලා නැත්තම් ඕන හන්දියකට ගියොත් බිල්ඩින් දාලා සේල් කියනවා. நாங்கள் இங்கே எங்கு வெளியே சென்றாலும் அங்கே பெரிய கட்டிடங்களிலே சேல் என்று 30ක් සේල් 50ක් සේල්. 130% 50% கழிவு என்பார்கள். නමුත් අපි හිතනවා නේද? நாம் நினைக்கிறோம் මේ 50ක් කපන්න ඉස්සලා 60ක් ගාන වැඩි කරලා ඊට පස්සේ ඒකෙන් 50ක් කැපුවා. அவர்கள் இந்த 50% கழிவை கொடுக்கும் முன்பு 60% விலையை கூட்டி பிறகு 50% கழிக்கிறார்கள். ඉතින් අපි සේල් කියලා ගත්තට සමහරට අපි වැඩියෙන් ගෙවනවා ඉස්සරට වඩා. நாங்கள் அங்கே மலிவு விற்பனை என்று வாங்குகிறோம், நாங்கள் அதிகமாக செலுத்துகிறோம் முன்பை விட. අපිට මේ පොරොන්දු කඩ කරලා තියෙන හොඟක්. அநேக வாக்குத்தத்தங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව කවදාක්වත් කඩ කරන්නේ නැහැ. ஆனால் கடவுள் தம்முடைய வாக்குத்தத்தை ஒரு நாளும் உடைக்க மாட்டார். යොහන් 3:16 බලන්න ආපහු. மறுபடியும் யோவான் 3:16 பார்ப்போம். උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරන්න විනාශ වෙන්නේ නැහැ. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போக ඒක மாட்டார்கள். තමයි එතන තුන්වෙනි කාරණාව. மூன்றாவது குறிப்பு அதுதான். එකම පුත්‍රයා වෙව්ව ප්‍රේම කරන නිසා ஒரே பேரான குமாரனை அன்பு நிமித்தம் அனுப்பினார். පුදුම පූජා වීමක් වුණා. அது மிகப்பெரிய பலியாக இருந்தது. ඊට පස්සේ අදාහ ගන්න කවරෙක් විනාශ වෙන්නේ නැහැ. விசுவாசிக்கிற யாவரும் அவர்கள் அழிந்து போக මේක மாட்டார்கள். පුස් පොරොන්දුවක් නෙමෙයි. இது வெறும் எந்த அர்த்தமும் இல்லாத வாக்குத்தத்தம் அல்ல. සමහර අය මැරෙන්න බයයි. சிலர் மறிக்க සමහර பயப்படுகிறார்கள். අය අනාගතය ගැන බලනකොට පුදුම බයෙන් ඉන්නේ. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு මම இருக்கிறார்கள். ඔබට කියන ඔබට පොරොන්දුවක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. මේ නත්තලේ කුමාරයා දෙස ඔබ විශ්වාස කරොත් நத்தாரின் குமாரனை விசுவாசியுங்கள், ඔබ සදාකාල විනාශයට යන්නේ නැහැ. நீங்கள் நித்திய அழிவுக்கு போக ඔබ மாட்டீர்கள், සදාකාල ජීවනයට ඇතුල් වෙන්න යනවා. நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பீர்கள். තීතස් 2:11 කියනවා මෙහෙම. தீத்து 2:11 இவ்வாறு சொல்லுகின்றது. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. මේ කියන්නේ ඔබ අන්‍ය ආගමිකයෙක් වුණත්, කිතුණුවෙක් වුණත්, පොහොසත් වුණත්, ඔබ දුප්පත් වුණත්, ඔබ උගත් වුණත් නැතත් நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும், நீங்கள் பணக்காரராய் இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், நீங்கள் யாராய் இருந்தாலும், ඔබ ප්‍රසිද්ධ වුණත් නැත අප්‍රසිද්ධ වුණත්, நீங்கள் பிரபலியமானவராகவோ பிரபலியமற்றவராகவோ ඔබ இருக்கலாம், අදේවවාදියෙක් වුණත් நீங்கள் இறைவனை விசுவாசிக்காத ஒருவராகவும் இருக்கலாம். දෙවියන් වහන්සේ ඒත් ඔබ වෙනුවෙන් පූජා වුණා. ஆனாலும் கடவுள் உங்களுக்காக பலியானார். ක්‍රියා 10:35 කියනවා මෙහෙම. அப்போஸ்தலர் 10:35 இப்படி சொல்லுகின்றது. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். අද දෙවියන් වහන්සේගේ දොර විවෘත කරලා තියෙන ඔබට இன்று உங்களுக்காக கடவுள் ஒரு கதவை திறந்திருக்கிறார். බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දීලා තිනවා. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை ඔබ கொடுத்திருக்கிறார். විනාශ වෙන්නේ නැහැ. நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். යක්ෂයාට ඔබ විනාශ කරන්න බෑ. பிசாசாலும் உங்களை அழித்து போட ඔබ முடியாது. අමාරුකම් තුලින් ගමන් කරත්, நீங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே சென்றாலும், මරණයට ලං වෙලා ගියත් நீங்கள் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தாலும், මා නුඹ සමග ඉන්න යනවා. என்னை பின்பற்றுங்கள், මම අතහරින්නේ නැහැ. நான் கைவிட மாட்டேன், මම නුඹ සමග ඇවිදින්න යනවා. நான் உன்னோடு வருகின்றேன். ඒක තමයි මේ උතුම්ම තෑග්ග. அதுதான் அந்த உன்னத பரிசு. අන්තිම එක උතුම්ම නොමසුරු තෑග්ග. கடைசியான குறிப்பு உன்னத தாராளமான பரிசு. අපහු මේ පදේ හොඳට අහගන්න. மறுபடியும் கவனமாக அந்த வார்த்தைக்கு යොහන් செவி கொடுங்கள். 3:16. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். සදාතන ජීවනය ලබන පිණිස. நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. දන්නවද මනුෂ්‍ය දෙන තෑගි తాවකාලිකයි. மக்கள் கொடுக்கின்ற பரிசு தற்காலிகமானது. මගේ සමහර ලස්සනම හොඳම තෑගි මම පොඩි කාලේ ලබපු ඒවා මගේ පියා ගිහිල්ලා මගේ අයියලා දෙන්නට ගෙනාව යම් දෙයක් ඒ මටත් ඒ වගේම එකක් ගෙනාවා. என்னுடைய சிறிய வயதிலே தகப்பனார் என் அண்ணன்மார்களுக்கும் எனக்கும் ஒரு அழகான பரிசை கொடுத்தார்.
දවල් තමයි දුන්නේ අපිට. பகல் அதை கொடுத்தார். හවස 5ට ඉස්සෙල්ලා මගේ එකේ කෑලිත් නැහැ. மாலை 5 மணி ஆகும் பொழுது என்னுடைய பரிசு துண்டு துண்டாகி விட்டது. සමහර තෑගි తాවකාලිකයි. சில பரிசுகள் ඔබ தற்காலிகமானவை. දෙවියන් වහන්සේ මට කියනවා මම දෙන දේ සදාකාලිකයි. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கொடுப்பது நித்தியமானது. එනද මගේ ජීවිතේ මට ළඟම හිටපු මගේ ජීවිතේ මාව ස්පර්ශ කරපු වැදගත් කොටසක් ඉන්නවා. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நெருக்கமாக இருந்து என்னை தொட்ட ஒரு முக்கிய பங்கு මම இருக்கு. හුඟක් ප්‍රේම කරපු අය. நான் மிகவும் நேசித்தவர்கள். මගේ ඉන්නවා සමහර නැන්දලා ඒ වගේම සමහර මාමලා. எனக்கு சில அத்தைமார்கள் மாமாமார்கள் இருக்கிறார்கள். ඔවුන් හැබැයි අද නැහැ. அவர்கள் இன்று இல்லை. ඒ වගේම මට ළඟින් හිටපු යාළුවෝ ඉන්නවා. எனக்கு நெருக்கமாக இருந்த நண்பர்கள் මට இருக்கிறார்கள். මග පෙන්වපු අය ඉන්නවා. என்னை வழி நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். සියල්ලට වඩා මගේ අම්මයි මගේ තාත්තයි. எல்லாவற்றுக்கும் விட என் தாயும் என் தகப்பனும் මගේ ජීවිතේ වැඩිම ස්පර්ශ කරපු අය. என் வாழ்க்கையை அதிகமாக தொட்டவர்கள் අද නැහැ. இன்று இல்லை. නමුත් දන්නවා මේ උත්තම තෑග්ග තුලින් இந்த உன்னத பரிசினூடாக මම ෂුවර් එකට ෂුවර් කරනවා. நான் நிச்சயமாகவே நம்புகின்றேன். දෙවියන් වහන්සේ මේ දුන්න උත්තම තෑග්ග නිසා கடவுள் கொடுத்த இந்த உன்னத பரிசு මම ෂුවර් එකට ඔවුන්ව ආපහු දකින්න යනවා. நான் நிச்சயமாகவே அவர்களை மறுபடி මම பார்க்க ආපහු போகிறேன். දකින්න යනවා. மறுபடி பார்க்க போகிறேன். ඒකයි මම අවමංගල මෙහෙකට ගියාම දුකයි. நான் மரண ஆராதனைக்கு செல்லும் போது ඔව් துக்கமாக இருக்கும். සමහරලාට මට ඇඬෙනවා. சில வேளை நான் அழுவேன். හැබැයි ඒක తాවකාලිකයි. ஆனால் அது தற்காலிக ඇයි பிரிவு. මම දන්න දේ තමයි நான் அறிந்த මේ விடயம். ජීවිතය කැටි. இந்த வாழ்க்கை குறுகியது. නමුත් මම සදාකාල ජීවනයට යන්න යනවා. நான் நித்திய வாழ்வுக்கு செல்ல போகிறேன். කොහොමද මම දන්නේ ඔවුන් මම අමුණ ගැසෙන්න යනවා කියලා? எப்படி எனக்கு தெரியும் நான் அவர்களை சந்திப்பேன் என்று? ඔවුන් ජීවිත වෙන කාලේ ඔවුන් මේ උත්තමම තෑග්ග ලබා ගත්තා. அவர்கள் வாழுகிற நாட்களில் இந்த உன்னத பரிசை சொந்தமாக்கி கொண்டார்கள். දන්නවද ඔබට බෑ ස්වර්ගයට යන පාර ඔබට කපා ගන්න බෑ. பரலோகத்துக்கு செல்கிற பாதையை உங்களால் வகுத்துக் கொள்ள முடியாது. ඔබට බෑ මුදල් ගෙවලා ස්වර්ගයේ තැනක් වෙන් කරගන්න. பரலோகத்திலே பணம் கொடுத்து ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியாது. ඔබට පගාවක් දීලා අල්ලසක් දීලා ගේට්ටු අරගන්න බෑ ස්වර්ගයට යන්න. நீங்கள் லஞ்சம் கொடுத்து பரலோக வாசலை திறந்து கொள்ளவும் முடியாது. ඔබ කොයිතරම් යහපත් ජීවිතයක් ගත කරත් ඔබේ කතාව තුලින් ඔබ දන්න අය තුලින් ඔබට බෑ ස්වර්ගයට යන්න. நீங்கள் எவ்வளவு அறிந்த காரியங்கள் தெரிந்த காரியங்களை கொண்டும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. දෙවියන් වහන්සේ අද ඔබට කියනවා මම නුඹට සදාකාල ජීවනයේ තෑග්ග දෙන්නම්. ஆண்டவர் சொல்கிறார் இன்று நான் உங்களுக்கு நித்திய வாழ்வை தருகின்றேன். රෝම 6:23 කියනවා මෙහෙම. ரோமர் 6:23 இப்படி சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். සදාකාල ජීවනය දෙන්නේ දෙවියන් වහන්සේ. நித்திய வாழ்வை இறைவனே நமக்கு அளிக்கிறார். දෙවියන් වහන්සේ අද ඔබ වෙනස් කරන්න සූදානම්. இன்று அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ණය බරෙන් සමහර අය ඔබේ ජීවිතේ ඔබ අතහරින්න හදනවා. சிலர் இந்த கடன் சுமையினாலே உங்கள் வாழ்க்கையை கைவிட எண்ணி இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ කියන ඔය ණය මොකද්ද? ඔය ණය මුදල්. இந்த கடன் என்ன? பணம். මම නුඹව මැව්වේ ඊට වඩා ලොකු දෙයකට. அதை விட பெரிய காரியத்துக்காக உன்னை உருவாக்கி ඔබ இருக்கிறேன். දන්නවද ඔබ ණය නැතුවත් මැරෙන්න යනවා, ණය ඇතුවත් මැරෙන්න යනවා. கடன் பட்டவராகவும் நீங்கள் மறிக்கலாம், கடன் இல்லாமல் கூட நீங்கள் මේ ලෝකේ மறிக்கலாம். ප්‍රශ්න තියෙනවා. இந்த உலகத்திலே பிரச்சனைகள் இருக்கத்தான் හැබැයි போகும். ජීවිත වෙනස් කරන්න පුළුවන් එකම තැනන් වහන්සේ ඔබට අද කියනවා බය වෙන්න එපා. இப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். දේවදූතයන්ගේ පණිවිඩය தேவ தூதருடைய அந்த செய்தி, බය නොවන්න. பயப்படாதிருங்கள். එඬේරුන්ට කිව්වා බයව නොවන්න. மேய்ப்பர்களை கூறினார், பயப்படாதிருங்கள். අද දාවිත්ගේ නුවර නුඹට ගැලවුම් කාරයෙකු පන්සේක. இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ඔබේ විවාහයට ගැලවුම් කාරයෙක් ඉන්නවා. உங்கள் திருமணத்துக்கு ஒரு ඔබේ ரட்சகர், ආර්ථික ප්‍රශ්නෙට ගැලවුම් කාරයෙක් உங்கள் ඉන්නවා. பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு ඔබේ ரட்சகர், අතීතයට ගැලවුම් කාරයෙක් ඉන්නවා. உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். සියල්ලට වඩා ඔබේ අනාගතයට ගැලවුම් කාරයෙක් ඉන්නවා. உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ එක්කම පුත්‍රයාණන්ව දෙන්නේ නැහැ ඔබ වටින්නේ නැත්තම්. தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுக்க மாட்டார் நீங்கள் தகுதி இல்லாதவராய் இருந்திருந்தார். ඔබට ඔබගේ වටිනාකම තේරුම් ගන්න බැරි වුණාට දෙවියන් වහන්සේට ඔබේ වටිනාකම තේරුම් ගන්න පුළුවන්. நீங்கள் உங்கள் பெருமதியை அறிந்திராவிட்டாலும் கடவுள் உங்கள் பெருமதியை அறிந்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අද ඔබට ඊට ප්‍රස්තාව දෙනවා. கடவுள் உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிக்கிறார். මේ උපරිම තෑග්ග ලබා ගන්න. இந்த உன்னத பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக. பிரியமானவர்களே, உன்னத பரிசு என்றால் என்ன என்று மிகவும் தெளிவான தேவ செய்தினூடாக நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கற்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயற்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன்.
ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் செபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இருக்கும் இடத்திலே ஒரு கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு கரத்தை மேலே உயர்த்தி தேவனுக்கு எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வமே, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இந்த உலகத்துக்கு உன்னத பரிசாய் காணப்படுகிறீர். நீர் ஆண்டவரே அவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்மை விசுவாசித்து உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவரே சதாகால ஜீவனை பெற்று உடைய சமூகத்திலே அவர்கள் காணப்படத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரத்தை உடைய பலத்த கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்க்கை பிரயாணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் மேய்ப்பனாக, துணையாளராக, வழிகாட்டியாக இருந்து ஒரு வாழ்நாள் முழுவதும் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பூமியில ஜெயம் பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பலத்த கருத்துக்கு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். செல்சியா, நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சி அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் விரும்பலாம் ஞாயிறு ஆராதனையிலே எங்களோடு இணைவதற்கு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு எங்கள் தமிழ் ஆராதனை நாராயணப்பட்ட மக்கள் தேவ சபையிலும் பேலியாகுட மக்கள் தேவ சபையிலும் இடம்பெறுகிறது. நீங்கள் விரும்பினால் நீங்களும் கூட எங்களுடன் இணைந்து தேவனை ஆராதிக்கலாம். நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு செவிமடுக்க யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை இருக்கின்றதா? மறந்து விடாதீர்கள், நாம் உங்களுக்காக இருக்கிறோம். ஹலோ, லங்கா லைஃப் லைன் 1375. நம்பிக்கைக்கு ஹலோ சொல்லுங்கள். உள்ளனையிலே
நாம் இந்த நிகழ்ச்சியை முடிக்கப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை உங்களை காணும் வரையும் உன்னத பரிசாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. மடியில் மகவாய் மகவாய் பணியில் காரிருளில் இயேசு பாலன் பிறந்தாரே. வானதூதர் சேனையோடு இசை பாடி மகிழ்ந்தாரே. கோடி ஜனம் மீட்க பாவியானாரின் மண்ணில் சந்தோஷம் எங்கும் பெருக நம் மீட்பர் மனுவானார். அல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Shua, 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 என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதி பாடு, அந்த அமரன் பிறந்தார்.
ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு எங்கள் தமிழ் ஆராதனை நாராயண்பிட்ட மக்கள் தேவ சபையிலும் பேலியாகுளம் மக்கள் தேவ சபையிலும் இடம்பெறுகிறது. நீங்கள் விரும்பினால் நீங்களும் கூட எங்களுடன் இணைந்து தேவனை ஆராதிக்கலாம்.